அனைவருக்கும் வணக்கம். பெரிய பெரிய ஜாமான்கள் வந்து போன இடத்துல என்னையும் இங்கே பேச வழிவகுத்த என் அம்மா, அப்பா, மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு சராசரியான ஒரு சாதாரண பிஆர்ஓ, அப்கமிங் பிஆர்ஓ. ஜஸ்ட் ஃபினிஷ் 275 ஃபிலிம்ஸ் அண்ட் கரண்ட்லி 150 ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோஆர்டினேட்டிங் வித் ஆல் த எமினன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். நான் இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், முதல் வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள் ஜேடி ஜெர்ரி, எனக்கு பிரேக் கொடுத்த திரு தங்கதுரை மற்றும் அனைவருக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் உங்கள் முன்னாடி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு படம் எடுக்கணும்னு ஆரம்பிக்கும் போது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஆஃப்டர் ரிலீஸ் வரைக்கும் அதோட ப்ரொமோஷனுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ட்ராவல் பண்ணுற ரோல் தான் பிஆர்ஓட ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர்ட்டையும் டைரக்டர்ட்டையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த ஆங்கிள் இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், என்ன வரணும் என்ன வரக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணி ஹீரோவை எப்போ வெளியில் சொல்லலாம், ஹீரோயினை எப்போ வெளியில் ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பிஆர்ஓட ஒர்க். மெயின் அந்த பொசிஷனிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 படம் வருது இன்றைக்கி ஒரே நாளில். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி 15 படம் வருது. ஸோ இந்த 15 படத்தில் நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது எப்படி நம்ம மற்றதுக்கு வந்து இப்போ வித்தியாசமாக நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பிஆரோட ஒர்க், சினிமா பிஆரோட ஒர்க். சேலஞ்சஸ்னால் முதல்ல ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு யோசிக்கவே கூடாது. ஏன்னா எல்லாரும் அதை யோசிப்பாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றதான் யோசிக்கணும். பண்ணக்கூடாத விஷயங்களை அனலைஸ் பண்ணாலே பண்ண வேண்டிய விஷயங்கள் தானாக நடந்துடும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், இப்போது அர்னால்டு வந்தார். இப்போ ஐ ஃபங்க்ஷன் நான் தான் கோஆர்டினேட் பண்ணேன். ஸோ அவர் வராருன்ற போது வந்து அத்தனை பேருக்குமே அர்னால்டு கூட ஃபோட்டோ எடுக்கணுன்றது தான் கான்செப்ட். ஸோ அதை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம், அவர் கொடுத்துருக்க டைம் என்ன, நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதை தான் யோசிக்கணுமே தவிர அர்னால்டு எப்படியும் வரப்போறாரு, ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் நடந்துடும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருந்துட்டோம்னா எல்லா விஷயங்களும் தானாக நடந்துடும். கமலஹாசனுக்கு நீங்கள் பிஆர் பண்ணுறீங்க, ரஜினிகாந்துக்கும் பண்ணுறீங்க, அவ்வளோ பெரிய காஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன படத்துக்கும் பண்ணுறீங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இது? இல்லைம்மா, அதாவது யாருமே சின்ன ஆள் பெரிய ஆளுன்றதே கிடையாது. ஓகேவா? நூன் ஷோ படம் முடிகிற வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலே பெரிய படம் குசலன், மும்பை எக்ஸ்பிரஸ், பாபா. சின்ன படம் காதல், சுப்பிரமணியபுரம். நூன் ஷோ முடிஞ்சது தான் தலையெழுத்து மாறி போச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கிளைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வி ஹேவ் டு அனலைஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரியாரிட்டி. எந்த நியூஸ் எப்படி போய் சேரணுன்றது தான் முக்கியம். அதனால் பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், பெரிய கிளைண்ட், சின்ன கிளைண்ட்ன்றது கிடையவே கிடையாது. எவ்ரி கிளைண்ட் இஸ் அ கிளைண்ட் ஹூ இஸ் கிவிங் ஒர்க் டு ஒர்க். அந்த கான்ட்ரவர்சிஸ் எதாவது இருந்தால் அப்படி அதை எப்படி சொல்கிறாங்க? கான்ட்ரவர்சின்னும் போது பிரச்சனை வரும், டெஃபினெட்லி பிரச்சனை வரும். எல்லா விஷயத்தையும் பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனை வரும்போது அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஃபேஸ் பண்ணாலே 50% ப்ராப்ளம் சால்வ். அந்த பிரச்சனை வந்துச்சுன்ற போது 2 பேரும் கூப்பிட்டு வச்சு இதனால தான் பிரச்சனையாச்சு, இந்த வார்த்தையின் பிரயோகங்கள் வந்து ஜாகிரதையாகவும் தெளிவாக இல்லைன்றதுனால தான் இது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ற நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஐ படத்தில் அருணாச்சல் வரும்போது somebody கிறிஸ்டியன் has hand on the stage மாதிரி அதனால வாக் ஆஃப் பண்ணிட்டாரு. அது உண்மை இல்லை. என்னன்னா அது நீங்கள் தமிழ் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் படத்தை வந்து ஜாக்கி சான் வரும்போது அந்த ஆடியோ லான்ச் பண்ணும்போது ஸ்டேஜில் இந்த ரிப்பன் இதெல்லாம் எடுத்துட்டு ஓரமாக வச்சார். அது ஒரு அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. நீங்கள் தமிழ் ஹிந்தியில் என்ன எழுதினாங்கன்னா, ஜாக்கி சான் நம்மளுக்கு தூய்மையையும் அர்னால்டு வந்து நம்மளுக்கு நேரம் தவறாமையும் கற்றுக் கொடுத்தாரு. அர்னால்டு வந்தது வந்து அவர் கொடுத்தது 2 மணி நேரம். இவங்க அது சரியாக யூஸ் பண்ணாதனால ஹீ லெஃப்ட். அவர் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீ லெஃப்ட். மற்றபடி கை கொடுத்ததுனால இதனாலன்றதுலாம் கிடையாது. இஸ் டைம் இஸ் ஓவர், அவ்வளோதான். அது டெடிக்கேஷன். அது வந்து வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் அர்னால்டு. நம்ம நிறைய பேர் நம்ம கேள்விப்படுறோம், சிங்கப்பூர், மலேசியா போயிட்டு வந்தாலே 3 மணி நேரம் ஜெட்லாக்கு, இன்றைக்கி வேலை பார்க்க மாட்டோம், அமெரிக்கா வரமாட்டோம்னு சொல்லுவார். அர்னால்டு வந்து 3 மணிக்கு நைட்டு வந்தார். வந்து செக்இன் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் தான் வந்துட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு 6:30 ஹி கேம் டு தி ஜிம். சொன்னார், இல்லை எனக்கு ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கலாம் வேணும்னு 6 hours ஹி ஹேட் ஒர்க் அவுட். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஎம் பார்த்துட்டு திருப்பி வந்து கிளம்பி வந்துட்டு அவர் முடிச்சு ஃப்ளைட் முடிச்சு போயிட்டார். ஹி டிட்ன்ட் ஈவன் டேக் ரெஸ்ட்டோ தூங்கணும் அது மாதிரிலாம் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன், அதனால தான் நம்ம இன்னும் அர்னால்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு பொதுவாக நம்மளோட புத்திசாலித்தனம் வந்து அனுபவத்தில் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அனுபவமே வந்து முட்டாள்தனத்துலேருந்து தான் வரும் நம்மளுக்கு. ஆக
புத்திசாலித்தனம் வந்து முட்டாள்தனத்துலேருந்து தான் வரும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக டீல் பண்ணுறோன்றது தான் மேட்டர். our life is like our fingerprint. It cannot be duplicated. So before leaving, we should give the best impression in our life. Thank you very much. How was your experience in acting in Kochari and the motion capture film, and also your experience acting with Superstar? Superstar பற்றி சொல்லுவாங்க வேணுங்க. It was really nice. Kocharian was a motion capture. I'm sure like a lot of people will be knowing what it is because they educated about the technology good enough before the movie release. Theater is one platform for an actor. Then movies, acting in front of the camera is another platform. I think motion capture is a combination of both. Where you don't have to go outside onto the real locations to shoot. You get to shoot inside the studio. A studio as big as this auditorium. It's completely covered with green mat, and it's got cameras all around, and you'll have to act, perform. There are no costumes given, there's no makeup, nothing. Everything is created after the shoot is done. What they capture is just our body language and our expressions. Only that is going to be art, and everything else is created, in CG. So I think it's very difficult for an actor to perform without the aid of the help of the costumes or the makeup and all that. No, if I'm acting like Mirugam and the role since someone spoke about it, and the வேட்டியை கட்டிக்கிட்டு அந்த ஒரு வெயிலில் போய் நின்று அதுலேயே பாதி கேரக்டர் வெளியே வந்துடும். But over here, all the thing has to be inbound. We'll have to imagine it and do it. So it's a very different experience, and I think it's a future of cinema in India. And we started it off. வணக்கம் சார். வணக்கம். ஈரம் படத்தில் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, அந்த ஃபஸ்ட்டு ஷூட் அந்த செக்யூரிட்டி வருவார், ஃபுல் தண்ணியாக இருக்கும், அந்த ஷூட் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது நிறைய பேர் பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உண்மை தான் அது. That time my mom and dad are not in town. They went to Hyderabad and shooting முடிச்சு வரதுக்கு ஒரு 2 o'clock ஆச்சு. வந்து அந்த டைமில் வந்து there was no water in the tank. I live in an apartment, so the taps were open. கிச்சனில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணியிருந்துச்சு. Morning I got up at around 11:30. Sorry, that's noon, right? I got up at that time and பெட்லேருந்து கால் கீழே எடுத்து வைக்கிறேன். there's water in my bedroom. அதுக்கப்புறம் வெளியே நடந்து வந்து பார்த்து exactly what we saw the previous night for ஈரம். உள்ளே போய் பார்த்தேன், the whole apartment is filled. வெளியிலேருந்து வாட்ச்மேன் வந்து பெல் அடிச்சுட்டு வந்தார், சார் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஐ saw the கிச்சனில் டேப் வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு. I went and closed it. So I think அது என்னன்னு தெரியல, பேய்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் at that point கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு உள்ள. So this is what actually happened. Hi. Who is your role model in this field? Which field? In this industry field. I have a lot of benchmarks. I cannot say I have role models அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. Every person has got some positives and negatives, and I am a person who would take positives from everybody. I don't have one particular role model. But Rajni sir is 100% my role model because Kochariyanuku முன்னாடி I'm not that big fan of Rajni sir, to be very frank. I love him like all you guys do, but I was not a major die-hard fan of Rajni sir. But after that movie, when I met him personally and we had a lot of interactions, what I loved about him is, I always used to think, what made him a superstar? Do you think his acting skills? I don't think, because the better actors than Rajni sir for sure. I think it's a combination of a good actor and a good human being is what made him a superstar. So I just took him as my benchmark right now. I love him. Hi. One thing, you look very cute today. Not before, right? Only today. No, I mean, seeing you personally. Thank you. Thank you. You look cute too. Thank you. Ladies and gentlemen, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்பேன் சாங்கோட பிகினிங்கில். அண்ட் there will be a lot of answers and then finally I'll say, இல்லைங்க, ஒரு சூப்பர் சீக்கிரம் கரெக்ட் பண்ணுறது தான் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். And then everybody will say, like the way you slap, they say yes, yes, அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. Then I'll ask another question. அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் என்னது?
எனி கெஸஸ்? ஒரு பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் அவளை கல்யாணம் பண்றது, அவளை கழட்டி விடுறது. Guys, I mean, see, this is from the movie, not from my personal life, don't mistake me. ஸோ என்ன மாதிரி கழட்டி விடுன்னு நினைக்கிற எல்லாம் நல்ல உள்ளங்களுக்காக இந்த பாட்டு அப்படின்னு தான் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் that's a real good song. You guys will love it. I think we're coming out in another 2 weeks. The audio of this movie. Do hear and enjoy it. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இது. வந்து ஆக்சுவலி ஏவிஎம் சரவணன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் எப்போ யார் வந்து சார் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படின்னு வரேன். அந்த மாதிரி சொல்கிறதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஒருத்தர் சூப்பராக இல்லைனா கூட நம்ம கேட்குறவங்கள கூட அது இன்ஃபெக்ட் பண்ணும். அந்த ஒரு வார்த்தை சூப்பராக இருக்கேன் நீங்கள் சொல்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் உணர்வாடி சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? ஃபேன்டாஸ்டிக், சூப்பர். யாரோ மீனாட்சி வரலன்னு கேட்டது யாரு? இவ்வளோ ஒரு பயங்கர ஒரு டஃப்பான கொஸ்டின் கேட்டால் எப்படி வரும்போதே? எப்போ வருவாங்களா? ஐயோ, நம்ம ரேடியோ பற்றி பேச வந்தால் மீனாட்சியை பற்றி விடமாட்டீங்க போல இருக்கு. உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குற கேள்விகளுக்கு இந்த சிடி கிடைக்க போகுது. ஏன் சார் மீனாட்சியை கூட்டின்னு வரலன்னா கிடைக்காது. நீங்கள் எப்போ திருப்பி சரவண மீனாட்சியில் வரப்போறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ரேடியோ சம்பந்தமாக உருப்படியாக நீங்கள் ஏதாச்சும் நல்லபடியாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிடியை நீங்கள் வின் பண்ணலாம். நீங்கள் எத்தனை இயராக ஆர்ஜியாக இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப வாயாடி நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். எனக்கு வந்து ஆர்ஜி ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு ஆர்ஜியாக இன்டர்ன்ஷிப் வேணும்னா நாங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணணும்? முடிச்சா நான் ஒரு 11.5 இயர்ஸாக ரேடியோவில் இருக்கேன். ஒரே ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிறேன். அதுவே ஒரு பெரிய சாதனை. வாயாடி ரேடியோ ஜாக்கி ஆகலாமா? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. நான் ஒரு வாயாடி, நான் ஒரு நல்ல ரேடியோ ஜாக்கியா? கிடையாது. வாயாடிகள் ரேடியோ என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, சார் என் பொண்ணு பயங்கரமாக பேசும் சார் வீட்டில். ஐயோ என்ன பேச்சு பேசுங்க, உங்கள் ஆஃபீஸ்லனா வேலை இருந்தால் போட்டு கொடுக்கன்னு வாங்க. நம்ம என்னவோ சும்மா உட்காந்து செய்கிற மாதிரி. என் பொண்ணு நல்லா பேசுனா உடனே வேலை போட்டு கொடுத்துருவாங்களா? ரேடியோ ஜாக்கின்றது வாயாடுறது கிடையாது, சரியா? ஒரு நல்ல ரேடியோ ஜாக்கி எப்பயுமே வாயாட மாட்டார். ரேடியோவில் தான் பேசுவார் ஒழிய மற்ற நேரத்தில் அவர் நிறைய கேட்பார். ஒரு நல்ல ரேடியோ ஜாக்கி. ரெண்டாவது, நம்ம வாயாடுறது ரேடியோ கிடையாது, அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரி பேசுறது தான் ரேடியோ. ஒருத்தர் ரொம்ப சட்டிலாக இருப்பார், சைலண்டாக இருப்பார், பேசவே மாட்டார். ஆனால் அவர் 2 விஷயம் சொன்னால் கூட அடுத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்கன்னா அவர் நல்ல ரேடியோ ஜாக்கி ஆகலாம். எங்கள் அப்பா ஒர்க் பண்ண ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு காலேஜ், இதே மாதிரி கேர்ள்ஸ் காலேஜ் போலது. அப்போ வந்து அவர் தான் எங்கள் அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து, சார் உங்கள் பையன்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க சார் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அது வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், அவங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்க சொல்லு, பக்கத்து கேர்ள்ஸ் காலேஜ் பொண்ணுங்களாம் வந்து என்ன கேட்குறீங்க. அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். அது வந்து எப்படின்னு தெரியல, நான் அதை வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். சரி, இந்த ரேடியோ மிர்ச்சிக்கு, அதாவது நான் ரேடியோக்குள்ளே வரும்போது ரேடியோ எஃப்எம்ன்றதே ஒரு கான்செப்டே கிடையாது, ப்ரைவேட் எஃப்எம்ன்றது ஒரு கான்செப்ட் கிடையாது, ஆல் இண்டியா ரேடியோ தான் இருந்துச்சு. அதனால் அங்கே ஆல் இண்டியா ரேடியோக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருந்தது பேசுறதுக்கு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி நிலையம். அடுத்து வரும் பாடல் சிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். ஏதோ ஒரு படத்துலேருந்து சொல்லுவாங்க, அவ்வளோதான். இதுதான் ரேடியோ ஜாக்கியாக இருந்தது ஒரு காலத்தில். இதை தாண்டி அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, இன்ஃபர்மேஷனாக இருக்காது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் எஃப்எம் வந்தது. ஆனால் எனக்கு எஃப்எம்னாலே என்னன்னு தெரியாது. அப்போ ரேடியோவோடு சேர்ந்து நானும் வளர்ந்தேன், அந்த இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து நானும் வளர்ந்தேன். இன்னைக்கு ரேடியோ இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் ஒரு 5 பேரில் நானும் இருப்பேன்றதை கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும், நான் சினிமாவிலேருந்து தான் சீரியல் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு தவமாய் தவம் படம் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, நடிக்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியாமல் தான் ஒரு டிவி சீரியல் பண்ணேன், அதுதான் மதுரைன்னு ஒரு சீரியல் பண்ணேன். அது பயங்கர ஹிட் ஆனதுக்கப்புறம் என்னாலே விட முடியல அந்த சீரியலை. வீட்டில் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க, நடிக்கவே கூடாதுன்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் கீதை பார்க்கணும்னு சொல்லி தான் நான் அந்த சீரியலே வைண்ட் அப் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் எதுவுமே நடிக்காமல் இருந்தேன். மறுபடியும் சினிமாவில் செங்காத்து பூமியிலேன்னு ஒரு படத்தில் நடித்தேன். அது ராஜா சார் தான் மியூசிக். அந்த ராஜா சார் மியூசிக்னால தான் அந்த படத்தில் நடித்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் கரியர் ஸ்டார்டட், சரவணன் மீனாட்சி, அப்புறம் இன்றைக்கி வெண்ணிலா வீடு வரைக்கும் வந்துருக்கு. சும்மா வந்து எங்கேயுமே போக முடியாது. உங்கள் காலேஜுக்குள்ள என்னை விட்டுருவாங்களே சும்மா? அதில் ஒரு கம்பெனினா வி ஹேவ் டு அப்ளை ஃபார் த இது, இல்லைன்னா அவங்க ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் அவங்கள வந்து கேட்பாங்க.
இந்த மாதிரி ஆர்ஜே ஜாப் இருக்குது அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளோட இனிஷியேட்டிவில் இந்த மாதிரி எனக்கு ஆர்ஜே ஆகணும், நான் உங்ககிட்ட ஒரு ஆடிஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்களே நேராக போய் ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில் ஆடிஷன் பண்ணலாம். ஏன்னா அந்த எஃப்எம்லலாம் எப்போ எவன் வேலையை விட்டு போவான்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் இப்போ நீங்களே நேரில் போய் கேட்டிங்கன்னா அப்ரோச் பண்ணுறது நல்லது. அவங்கக்கிட்ட ஆடிஷன் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி உங்கள் நேம் நோட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களை கூப்பிடுவாங்க. அதாவது சொல்லுவாங்களேங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவோம், உள்ளே போனால் பயங்கரமாக பயப்படுவோன்னு. அந்த மாதிரி ஒரு கொகை மாதிரி இருந்துச்சு. ஒரு எங்கே பார்த்தாலும் அப்படின்லாம் வந்து டென்ஷன் பண்ணிட்டாங்க. சரி வெளியில் வந்தால் போதண்டா அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போனேன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, வெளியிலேருந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ டெரராலாம் இல்லை, நல்ல பொண்ணுங்களாக தான் இருந்தாங்க. நிறைய ரேடியோ சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கேட்டாங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்த மாதிரி நிறைய எஃப்எம் ஸ்டேஷனில் இன்றைக்கி நான் பேசுனதை கேட்ட எம்ஓபி பொண்ணுங்க ரேடியோ ஜாக்கியாக ஆவாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு தெம். நான் ராஜா சார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. செந்தில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். இது செம்ம ஹாட் மச்சி.